ஆடுவேன், நானே ஆடுவேன். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா நான் ஆடுறேன். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? காரம் அடிக்கிறதுனா என்ன மனநிலை? விளம்பரம், ஒரு விளம்பர தேடல். அங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, போய் என்ன வேணாலும் போற, கார்ல குறுக்கிய விழு, கார் உன் மேல ஏறிச்சுன்னா செத்து போ, நாங்க பாத்துக்கிறோம். திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தூத்துக்குடியிலிருந்து அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்த தகவல் எங்களுக்கு கிடைக்கும். அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் புரோட்டோக்கால் போட்டு சந்திக்கிறத பத்தி நீங்கெல்லாம் வாயே திறக்க மாட்டீங்க. தலைவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு வலையம் எதுக்காக போட்டிருக்கிறாங்க? உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. காசு கொடுத்தவே நேரடியா பேட்டி கொடுத்துருக்கானா? யாருக்கிட்ட காசு கொடுத்தாலும் ஓப்பனா சொல்லியிருக்கானா? சும்மா யாராவது டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. தப்பு செஞ்சா நல்லா பண்ணுங்க கைய கட்டி நீங்க சொல்றீங்களா? நாங்க பேசுறோம்ல, திமுக ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு, அவங்க பண்ற தப்ப தானங்க சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றாங்க கொண்டாந்து நிப்பாட்டுங்க, இப்படி உட்கார வைங்க, நான் பேசுறேன், நீ எங்கடா பார்த்தான்னு நான் கேட்கிறேன். அதை கொண்டு வந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. ஏங்க நடக்கணும்? சிதம்பரம் தொகுதியிலேயே சாதி ஆணவ கொடுமைகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் தொகுதியில அண்ணனை போய் அதை பார்க்க சொல்லுங்க. நேற்று மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறாங்க, நேற்று எப்படி வேணாலும் 50 பேரை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுது? யாருடைய ஏற்பாடு இது? நாங்க இந்த மாதிரி பண்றோம், கல்லறைகளுக்காக நாங்க ஒரு ஒதுக்கீடு பண்றோம், பணம் அது மாதிரி நிறைய ஒரு சலுகைகள். திருப்பி என்னை கோவப்படுத்தாதீங்க. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவை சார்ந்த முகில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கால ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். அதாவது என்னன்னா, காசு கொடுத்தாதான் பதவி வேணுமா, காசு கொடு, 15 கோடி 10 கோடின்னு டிமாண்ட் வச்சுட்டு இருக்குதா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் அவங்களும் நேற்று விஜய் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கான அங்கீகாரம் கொடுங்க, பதவியை கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இன்று வரை களத்தில் நிற்கிற எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காத ரசிகர்கள் இன்றைக்கு லட்சோப லட்சம் தலைவரின் தொண்டர்கள் பதவிக்காக எந்த இடத்திலும் வேலை செய்யவில்லை. யாருக்காகவும் அவர்கள் எதிர்பார்த்ததில்லை. இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். தலைவனை அரியலையில் ஏறுகிறவரை நாங்கள் உழைப்போம் என்று சொல்லுகிற தம்பிகளை பெற்றிருக்கிற தலைவன். அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கணும்ல சார். கடைசி வரை உழைச்சிட்டே மட்டும் இருக்க முடியாது. அதுக்கான ஒரு பலன் இருந்தா தானே நம்ம பதவிதான் பலன் நீங்க நினைக்கிறீங்களா? அங்கீகாரம், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்ல. தொண்டன் என்பதே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தொண்டன் என்பதே மிகப்பெரிய அங்கீகாரம். நானே இப்ப தொண்டனா இருக்கிறேன், எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். நானும் தொண்டன் தான். நான் களப்பணிகளில் போர் மறவனாக, போர் வீரனாக, முன்கள பணியாளராக பணியாற்ற தொடங்கி இருக்கிறேன். நெஞ்ச நிமிர்த்தி எதிரிகள் விடுகிற அம்புகளை கூட ஏந்துகிற தர்மத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். அண்டாடங்காட்சி மக்களின் தந்தையின் புதல்வன் நான். ஒரு ஏழையை அரவணைத்திருக்கிற தலைவன். திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தூத்துக்குடியிலிருந்து அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. திமுக தான் அனுப்பி வச்சு. நிச்சயமா. ஏற்கனவே ஒரு பொண்ணு இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா அவங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக தானே இருக்காங்க. யாரு இன்னும் அந்த மாவட்டத்துக்கு ஐடியில போய் பார்த்தோம்னாலே தெரியுது. அவங்க அந்த டிவிகேன்ற அந்த பேரை வச்சுட்டு தான் மக்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என் கூட இருக்கவங்களுக்கான பதவிகளை கொடுங்க அப்படின்றது தானே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க உழைப்பிற்கு ஏற்ற பதவி கிடைக்கும், அதற்கு அவசரப்படக்கூடாது. நீங்க ஒரு பண்பட்ட ஒரு கள போராளினா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? தலைவரிடத்துல ரகசியமாக கடிதத்தின் மூலமாக, அல்லது தலைவர் எடுக்கலை, அதுக்கு பின்னால் இருக்கிற மரியாதைக்குரிய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்சனாவுக்கு இந்த தகவலை போகணும். அவர் எளிமையின் சிகரம், எல்லா மக்கள்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவர். அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாவே தலைவர்கிட்ட போகுமே. நேற்று தான் பதவி அறிவிக்கிறாங்க, எப்படி நீங்க 50 பேரை திரட்டி உடனடியாக கொண்டு வந்தீங்க நிப்பாட்டினீங்க? அவங்க பேசதான் போறாங்க, நான் விஜய் அவர்களிடம் பேசணும்னு. ஆனா மறுத்து அப்படியெல்லாம் சந்திக்க முடியாதுமா, அப்படியெல்லாம் சந்திக்க முடியாது. அந்த பேசுற டைம் கொடுத்திருந்தா இவ்வளவு போராட்டமே இல்ல. இல்ல நான் அவ்வளவு எளிமையாகலாம் தலைவரை சந்திக்கும். அவர் பாதுகாப்பு வளையத்திற்குள் பத்திரமாக இருக்கிறார். ஏன் இருக்கணும்? மக்களுக்கான தலைவர்னா இப்போ நம்மளோட கட்சியிலே ஒரு பிரச்சனை இருக்குன்னா போயிட்டு அவங்க பேசி தானே தீர்க்கணும். அப்ப அது வெளியே போகும்போது அப்ப அது எல்லாருமே விமர்சிக்க செஞ்சிருவாங்க இல்லையா? சரி, நீங்க முதலமைச்சர் போய் பாத்துருங்க. உடனே பாத்துருவீங்களா? அவங்களுக்கு தொண்டனுக்கோ இல்ல அவங்களோட கட்சியை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனைனா அவர் போய் பார்த்துதான் ஆகணும். தீர்த்து வச்சுதானே. எங்க பாத்துருக்காரு? உடனே பாத்துருக்காரா? அதை பத்தி பேசுங்க பாப்போம். அப்படி பாத்துறதால தானே 10 வருஷம் கிட்ட அந்த கூட்டணின்றது இப்போ வரைக்கும் வலுவா இருக்கு. எந்த ஒரே ஒரு செய்தி, ஒரு காலக்கெடு இருக்கிறது எல்லாத்துக்கும். ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது சொன்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க.
அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல தான் ஒரு புரோட்டோக்கால் இருக்கு. அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் புரோட்டோக்கால் போட்டு சந்திக்கிறத பற்றி நீங்கள்லாம் வாயே திறக்க மாட்டீங்க. தலைவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு வலையை எதுக்காக போட்டிருக்கிறாங்க? உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. தொண்டனாக இருந்தாலும் அவன் நல்லவனா இருப்பானா? காந்தியை சுட்டு கொன்றவனே காந்தி சார்ந்த சமூகத்தை சார்ந்தவன் தான். உயிருக்கு பயந்துட்டு இப்படி உள்ளே உட்காந்துட்டு வந்தா எல்லாமே சரி. இது உயிருக்கு பயந்தது இல்லை, ஒரு புரோட்டோக்கால் இருக்குன்னு சொல்ல வரேன். புரோட்டோக்கால் விதிப்படி தான் இந்த அம்மா என்ன செஞ்சுக்க, நான் வந்திருக்கிறேன், தலைவரை பார்க்கணும், எனக்கு எப்போ நேரம் கொடுக்குறாங்க கேட்டு சொல்லுங்க, நான் சந்திக்கிறேன்னு சொல்லி பொறுமையாக இருந்து 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் தங்கி இருந்துட்டு தலைவனை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேற்று மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா நேற்று எப்படி வேணாலும் 50 பேரை கொண்டுட்டு வந்து நிப்பாட்ட முடியுது? யாருடைய ஏற்பாடு இது? நான் சொல்றேன், கனிமொழியினுடைய ஏற்பாட்டில் அவர்கள் இங்க வந்து கலவரம் செய்வதற்காக வந்தவர்கள். அவங்க தூண்டி விட்டு தான். ஆமா ஆமா, என்ன லாபம் இதால? கட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கணும்ல. இந்த கேள்வி இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, அஜிதானு யாருன்னே தெரியாது எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை வந்து நீங்க இப்ப கேள்வியா வைக்கிறீங்கல்ல, இது ஒரு பேசும் பொருள் ஆகுது இல்ல? கட்சிக்கு அவப்பெயரை விட்டு இப்ப நீங்க கேக்குறீங்களா, ஏன் தலைவர் சந்திக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க இப்ப யதார்த்தமா வைக்கிறீங்கல்ல. இதை கெடுக்க வேண்டும் என்கிற காரியம் தான் திமுக. நான் திமுக தான் குற்றம் சாட்டுறேன். திட்டமிட்டு தலைவரை அவமானப்படுத்தப்பட வேண்டும். இங்க இன்னொரு கேள்வி எழுதுல சார், சொந்த கட்சி பெண் நிர்வாகியே அவரால் பார்த்துக்க முடியல, அவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களை பார்த்துப்பாரு, அவரை நம்பி எப்படி நம்ம முதல்வர் பொறுப்பை வந்து அவர் கையில கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் இங்க எழுதல. இதே முதலமைச்சர் நீங்க போய் கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க? லட்சம் தொண்டர்கள் கூட்டத்தில் நிற்கிற போது அனைத்து தொண்டர்களுக்கும் முத்தம் கொடுக்கிற தலைவனை பெற்றிருக்கிறோம், தெரியுமில்ல? அது ஏது முத்தக்குடம் கம்பத்து மேல ஏறி நின்றுட்டு தன்னோட உயிரை கூட மதிக்காம, அது வந்து அவருக்கு கெட்ட பேரு தான் சார். அவருக்கு கிருஷ்ணகிரியில முதியவர்கள் மாநாடு நடக்கும்போது குடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் சுவர் ஏறி போனானே, அதை பத்தி பேசுங்க. ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க முத்தம் கொடுக்குறா சொல்றீங்க, இத பார்த்துட்டு எல்லாம் ஏற ஆரம்பிப்பானுங்க. இப்படி ஏறா முத்தம் கொடுப்பாரு. அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்? இறங்குனா உனக்கு நான் முத்தம் தான். அவன் முத்தம் கேட்டான் மேல நின்னுகிட்டு, இறங்குனா தரேன், உடனே வாரியர்ஸ் குரூப்பும் தலைவருடைய இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய காவல் படை அங்கிருந்து அவரை இறக்க வைத்து அவரை சமாதானப்படுத்தி உட்கார வைக்க. ஒரு சில பேர் செய்யறத பெருசா பேசுறீங்க, 100 பேர் குடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சானே, அதை பத்தி பேசுங்களேன். இந்த முதியவர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு, அதை பத்தி வாய் தரங்க பார்ப்போம். வாழத்தார் திருடர் கூட்டம் ஒண்ணு வந்துச்சு, அதை பத்தி பேசுங்க. பேச மாட்டீங்க. ஆப்பிள் அப்படியே அள்ளிட்டு போனாங்களே, கோடிக்கணக்கில் செலவழிச்சாங்க. அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு திருவண்ணாமலை மாவட்டத்தில், அந்த ஏவா வேலுன்னு ஒரு அமைச்சர் கட்டிய பாலம் தெரியும் தானே உங்களுக்கு, 16 கோடியில். அதில் அடிச்ச கொள்ளை இல்லை, அங்கே போய் சிம்மாசனம் போட்டு பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட, அதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா? எதுக்கு அந்த அலங்கார வளைவுகள் பழங்களால் உருவாக்கப்பட்டு? எவ்வளவு பெரிய மேடை! எங்க கட்சிக்கு மட்டும் நீங்க 1500 பேர் தான் வரணும், 5000 பேர் தான் வரணும், 30,000 பேர் தான் வரணும், 40,000. நீங்க எப்படா 1,30,000 அண்ட புழுக போடுவீங்க? உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த கூட்டம்? அதை பத்தி பேசுங்க. நீங்க காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் ஒருவன் கம்பத்துல ஏறிட்டாங்கிறதுக்கு இப்படி அப்படியே உதடு வலிக்க பேசுறதா? யாரால நடந்தது? அசம்பாவிதம் யாரால நடந்தது? ஏன் உங்க திருவண்ணாமலை முதியோர்கள் மாநாட்டுக்கு பிறகு ஒரு இளைஞனை கார்ல அடிச்சு இழுத்துட்டு போனாங்க, அந்த காட்சியை பத்தி பேச மாட்டீங்களா? பேசுனா எல்லாத்தையும் சரியா பேசுங்க. ஒரு குற்றம் வைக்க வேண்டுமானால் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோம், அது தவறு இருந்தா நாங்க திருத்துவோம். நீங்க அதுக்காக ஒருத்தன் ஏறிட்டான் அப்படின்னா அவன் ஏதோ அவன் மனப்போக்குல அவன் ஏறி இருக்கிறான், அது தலைவர் என்ன ஏறினா சொன்னாரு? சொல்லுங்க பாப்போம். இல்ல ஏன்னா தொண்டைக்கு ஏறான்னு சொன்னான். அவனுடைய மனசுல எப்படி திருவண்ணாமலையில வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்துச்சோ, முதியவர்கள் மாநாடுங்கிற பேர்ல முதியவர்கள் கூட்டம் நடந்துச்சோ, அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு உங்களுக்கு தெரியுமே, சாப்பாடு கிடைக்கலைன்னு வெந்துகிட்டு இருக்கிற அண்டாவை கொட்டிய கூட்டம் அல்ல. நான் தெளிவாக இருக்கிற கூட்டம். தலைவன் வருகிற போது நாளைக்கு வர்றாரா இன்னைக்கே போய் படுத்து தூங்குற கூட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆமா, தலைவனை பார்ப்பதற்கு முன்னாடியே போய் நிக்கிறான் பாருங்க. உங்களுக்கு தொண்டனே வராம நீங்க வந்து ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறீங்களா? அதை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அவங்க தொண்டனே இல்ல, ரசிகர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. ரசிகர்களும் தொண்டர்கள் தான். இப்ப வரைக்கும் விஜய் அவர்களை அரசியல் தலைவரா பார்க்காம சினிமால இருக்க அந்த நடிகரா ஹீரோவா தான் பாக்குறாங்க. என்ன எவன் சொன்னது? அதனாலதான் வந்து யாருமா சொன்னது? எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள் அப்படிதான். அப்படி எல்லாம் பேசாத, பொதுவா பேசாதீங்க. எவன் சொன்னது? நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுமே சொல்லிட்டு அதான். நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. எந்த அயோக்கியன்னு சொன்னது அதை சொல்லுங்க. எந்த தலைவனா இருக்கட்டும், அப்ப அவன் தலைவனா இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன், ஒரு மாபெரும் மக்கள் திரட்சியை மக்கள் புரட்சியை வென்றெடுக்கக்கூடிய மகத்தான தலைவராக பரிணமித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தலைவரா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா தலைவியா இல்லையா? அவங்களை மட்டும் எப்படி ஏத்துக்கிட்டீங்க?
அவங்களும் திரைக்கவர்ச்சியிலேருந்து வந்தவங்க தானே. ஏன் அவங்க ஆளுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், மக்களை வழிபடுத்துறது, தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தணும், அரசியல் பழகணும் அப்படின்ற ஒரு 2 நெறிமுறைகள் இருக்கு. நாங்களும் அரசியல் படுத்துறாங்களா? அப்படி அரசியல் படுத்திட்டு இருந்தா ஏன் அவர் கம்பத்து மேல ஏறி நிக்க போறாரு? அவர் அத்தனை முறை சொல்றாரு கீழே இறங்கு கீழே இறங்குன்னு, ஒரு 5 முறைக்கு மேல சொல்லிருப்பாரு, ஆனாலுமே அவர் கேட்கல. அப்ப அதுல எங்க இருக்கு அரசியல்? அவராவது சொன்னார்ல இறங்க சொல்லி. திருவண்ணாமலை கூட்டத்துல காம்பவுண்ட் சுவர் ஏறி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, குடிக்காதீங்களான்னு உங்க தலைவர் சொன்னாரா? ஏன் அதை சொல்லலாம்? இன்னும் குடி, நாட்டுக்கு வருமானம், கொள்ளையடிக்க முடியும், நீ வாங்குற ஒவ்வொரு பாட்டிலுக்கு எங்களுக்கு 10 ரூபா, 4 பாட்டில் குடி எனக்கு 40 ரூபா வந்துடும், சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஒருத்தர் கொடிக்கம்பத்துல ஏறிட்டாங்கிறதுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னே ஒன்று சொல்லவா, 7876 படுகொலைகள் தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகளில் இந்த நாசகர ஆட்சியில் நடைபெற்று, அதை பத்தி பேசுங்கம்மா. 9 போக்சோ சட்டம் காவல்துறை மீது பதியப்பட்டிருக்கு, அதை பத்தி பேசுங்க. நாங்க அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் நடக்குது. 33 ஆணவ படுகொலை நடந்தேறி இருக்கிறது, அதை பத்தி பேசுங்க. 39 கற்பழிப்பு சம்பவங்கள், கற்பழித்து கொலை சம்பவங்கள், பெண்கள் எல்லாமே. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தரிகட்ட திருட்டு மாடல் ஆட்சியை பத்தி பேசுங்க. அதை பேச மாட்டேங்கிறீங்க. கொக்கும் குறவ மீன் வாழ்ற பள்ளிக்கரையில் ஆட்டை போடுறதுக்கு 2000 கோடி திட்டத்தை கொண்டு வரீங்க, அதெல்லாம் பேசுங்க. குடிநீர் திட்டம், கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் சொல்லி ஒண்ணு உருவாக்கி ஈஸியா ஒரு பிரமாண்ட இதை பண்ணிட்டு இருக்கேன். பல கோடி ரூபாய் அதுல ஊழல் செய்தி வந்துகிட்டு இருக்கு, அறப்பொறி இயக்க வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி கேளுங்க. அணுமின் நிலையத்துல சாம்பல் கொள்ளை நடக்கிறது என்பதை பத்தி பேசுங்க. நிலக்கரி ஊழல் நடக்குது, அதை பத்தி பேசுங்க. ரெய்டின் மூலமாக கே நேரு கிட்டத்தட்ட 888 கோடி கொள்ளையடிச்சுக்கிறான்னு சொல்றாங்க, அதை பத்தி பேசுங்க. ஏழைகள் கட்டிய பாலம் இடிஞ்சிட்டு போச்சு, அதை பத்தி பேசுங்க. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் 2001 அடிக்கல் நாட்டப்பட்டு 2024 இடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. முதல்வர் திறந்து வைத்த பேருந்து நிலையம் ராமநாதபுரம் ஒழுதுகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேசாதீங்க. ஒருத்தர் கொடிக்கம்பத்துல ஏறா நட்டுக்கு நிக்கிறீங்க நீங்க. ஆனா இத பத்தி தவைக்க தலைவர் விஜய் அவர்களே பேசலையே. எங்க போனாலும் திமுகவை சாடணும், திமுக வந்து ஏதாச்சும் பண்ணி அவங்களை டேமேஜ் பண்ணணும்ன்ற அந்த நோக்கத்துல தானே போயிட்டு பேசிருக்காரு. கிறிஸ்மஸ் விழாலே அப்படிதான் பண்ணிருக்காரு. திமுக வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மக்களோட தப்பு செஞ்சா அப்புறம் என்ன செய்வான்? தப்பு செஞ்சா நல்லா பண்ணுவீங்க, கைய கட்டி மக்களோட பிரச்சனைகளை தானே பேசணும். நாங்க பேசுறோம்ல. அவர் திமுக தானே தாக்குறாரு. திமுக தானங்க ஆட்சி ஆண்டுட்டு இருக்கு, அவங்க பண்ற தப்ப தானங்க சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. அவர் திமுக வந்து டவுன் பண்ணி அவர் வந்து அந்த இடத்துல ஹீரோவா காட்டிக்கிட்டு. ஆமா, ஆண்டு கொண்டு ஆட்சி தவறு பண்ணா அப்புறம் டவுன் பண்ணத்தான் வேணும். வேற என்ன டவுன் பண்றது பெரிய விஷயம். நீங்க இவ்வளவு மக்கள் இடிச்சு தள்ளது இந்த ஆட்சி அறவே அகற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. இப்ப நாங்க பேசுறோம்ல, எதுக்கு தம்பி தலைவன் வந்து தம்பிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு? தம்பிகளை இந்த வாங்குறாங்க, தலைவன் எப்படி யோசிப்பாரு? யோசிச்சு பாருங்க நீங்க. அவர் வந்து எல்லாருமே இப்ப தொண்டர்களுக்கு சொல்றீங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, தலைவர் அதை பேசினாதானே அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே, இந்த பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா, அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், அந்த அறிவு வரும். நாங்க பேசுறது லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பொறாமை இருந்தா வீட்டுல இருங்க. இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சிங்கிறத நீங்க என்ன படிச்சு தெரிஞ்சுக்கல. ஏதோ ஒரு 4 சோத்துக்குள்ள உட்காந்து என்னை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வெளியில நடமாடுகிறவன், ஏழைகளிடம் பழகுகிறவன், கிராமங்களுக்கு செல்லுகிறவன், எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு பயணச்சீட்டுல கொள்ளையடிக்கிற கூட்டமா இருக்கு உங்க கூட்டம். நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. மகளிர் பேருந்துங்கிற திட்டத்தை விட்டுவிட்டு மணிக்கு ஒரு பேருந்தை விடுவீங்க, அது ஒரு பெரிய திட்டம், அதை பத்தி பேச மாட்டீங்க. சொல்லுங்க சார், நிர்வாகி கிட்ட காசு வாங்கிட்டு கட்சியில சேர்க்கிறாங்க, அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து நீங்க பாத்தீங்களா? இப்ப வரைக்கும் இருக்கு போராட்டம். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பாத்தீங்களா காசு கொடுத்தவே நேரடியா வந்து பேட்டி கொடுத்துருக்கானா? யாருக்கிட்ட காசு கொடுத்தானோ ஓபனா சொல்லிருக்கானா? சும்மா யாராவது டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் நல்லா இல்ல, அழகு இல்ல சொல்லிட்டாங்க. அவர்கள் தான் கேக்குறாரே 10 கோடி கூட காசு எடுத்து கேக்குறாரமேன்னு சொல்றது தப்பு. உங்க மேல வழக்கே போடுவாங்க. கேக்குறாரமே நான் சொல்லல சார், குற்றச்சாட்டுகள் எவன் சொல்றதுன்னு தான் நான் கேக்குறேன்ல. எவன் சொல்றான் கொண்டாந்து நிப்பாட்டுங்கிறேன். இப்படி உட்கார வைங்க, நான் பேசுறேன், நீ எங்கடா பார்த்தான்னு நான் கேக்குறேன். அதை கொண்டு வந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. நடக்கவே இல்லையா? ஏங்க நடக்கணும்? எதுக்கு நடக்கணும்? களப்போராளிகளுக்கு பதவி கொடுக்குறாங்க, இது எதுக்கு நடக்கணும்ங்கிறேன். அது ஒண்ணு இல்ல, 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி அந்த அளவுக்கு வசதி படைச்சவனா தமிழக வெற்றி கழகத்துல அன்றாடம் காட்சி மக்கள் இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அப்படி பார்த்தா இல்லைங்க, அவர் பார்த்தா ரீல்ஸ் பண்ணிட்டு ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு சார். அவர் என்னத்துக்கு என்ன வச்சு அவருக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்றதே தெரியலையே. அவர் வந்து ஒன்றிய செயலாளரோ ஏதோ பொறுப்பு, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் தாவேக்கால தானே சார் பொறுப்பு கொடுத்தாரு. தாவேக்கால இருந்தா 24 மணி நேரம் தாவேக்கால பிள்ளைக்கு அப்பனா இருக்க மாட்டாரா? பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க மாட்டாரா? என்ன தாவேக்காவிற்கு அவரை எழுதி கொடுத்திருக்கா? இல்லையே. அவர் களப்பணி ஆற்றுகிறார், கட்சி பணி ஆற்றுகிறார். அது என்ன களப்பணி? அவர் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேஜ்ல போய் பார்த்தா என்ன களப்பணி ஆற்றிருக்காரு பார்த்தா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அத வந்து அவரை வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து தாவேக்கால உட்கார வச்சிருக்கீங்க. பாட்டு பாடி ஆட்டம் போட்டு மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போறாரு. அதுல உங்களுக்கு ஏன் வலிக்குது? இது வந்து நீங்க எப்படி பாத்துப்பீங்க? ஆமா, வித்தியாசமான விளம்பரம். மரியாதை
ஒண்ணு அது இருக்கு. என்ன எளிய மக்கள்கிட்ட போய் டான்ஸ் ஆடினா ஒரு டீச்சர் வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லுற போது டான்ஸ் ஆடி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கும், அந்த மனப்பாடம் பண்ணிக்கும். அந்த மாதிரி எங்க மாவட்ட செயலர் பாடி பாடி கட்சியினுடைய நடவடிக்கைகளை கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேட்கிறேன். இது எப்படி சார் வந்து ஆடி பாடினா அப்ப யாருக்கு வேணாலும் வந்து பதவி கிடைச்சிருமா? அப்படிதான் நீங்க சொல்றீங்க இப்ப நானே ஆடுவேங்க, கட்சிக்காக நானே ஆடுவேன். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா நான் ஆடுறேன். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் ஆடுறேன், என் புள்ள ஆடுது, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்குவீங்களா? அதை எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்களா? இப்ப இதை எடுத்துக்கோங்க. அப்பனா உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து அந்த பதவிக்கான மரியாதை, உழைக்கிறவங்க பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க உழைக்கிறவங்களுக்கு எதுக்குங்க பதவி, பதவி ஆசை எதுக்கு? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. உழைப்பவன்ல தகுதி இருக்கு. தினந்தோறும் உழைப்பவன் இருக்கிறான், வாரத்துல ஒரு நாள் உழைப்பவன் இருக்கிறான். யாரு தினந்தோறும் கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறாருங்களோ அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்துருக்கு. இன்னும் கடுமையா உழைக்கிறவனுக்கு பதவி வரும். அவன் காத்திருக்கிறான். ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கான் பதவிக்காக. ஏன் தமிழக வெற்றி கழகத்துல எனக்கும் ஒரு பதவி வேணும். இருக்கிற தொண்டர்கள் எல்லாத்துக்கும் பதவி கொடுக்க முடியாது, அவ்வளவு பதவியும் இங்க இல்லை. இல்ல நீங்க நான் கேட்கிற திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்களா? சொல்லுங்க, அதை சொல்லுங்கப்பா. இல்ல அண்ணா திமுகவில் எல்லாருக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்களா? அதை பத்தி பேசுங்க. ஏன் அதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? என் தொண்டர்கள் எங்களுக்கு வேணும் இல்ல? என் தொண்டர்களை நாங்க வரிசைப்படுத்தி தானே உயர்த்த முடியும். ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் எங்க கட்சியில 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கான், அது தெரியுமா? அப்படின்னு சொல்ற கட்சியை போய் கேளுங்க, எங்களை கேட்காதீங்க. இப்ப இங்க இது என்ன பேசும் பொருளா மாறுதுன்னா, அந்த பெண் வந்து காரை மறிக்கிறாங்க, விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காரு, அந்த காரை மறிக்கிறாரு. அவர் வந்து அதை மதிச்சு அட்லீஸ்ட் அந்த அம்மா இருங்க, அந்த அம்மா விளம்பர பிரியர், திமுக அனுப்பி வச்ச ஆளு, நாங்க ஓபனா அனுப்பி வச்ச ஆளுன்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கா சார்? இருக்கே. யாரும் தலைவர் வளர்த்த பிள்ளைகள் யாரும் தலைவன் கார்ல முன்னாடி போய் எல்லாம் நிற்க மாட்டாங்க, இந்த மாதிரி மறிக்க மாட்டாங்க. தலைவர் வந்தா கூட எட்டி நின்று கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் செலுத்துகிற தாயுள்ளங்களை தான் தலைவன் பெற்றிருக்கிறான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கான தாயுள்ளங்களை கொண்டவர்கள் தள்ளி நின்று தலைவனை பார்த்தா போதும் நினைக்கிற இடத்துல தலைவருடைய காரை மறிக்கிறதுக்கு அவ்வளவு தகுதி உனக்கு யார் கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கட்டுக்கு தகுதி வேணுமா? ஆமா ஏங்க, கார்ல அமைச்சர்கள்லாம் வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. போய் பாருங்க, கூட கும்பிடு போடுறான், சமூக நீதி பேசிட்டு அதை பத்தி பேசணும், அதை பேச மாட்டேங்கிறீங்க. இந்த அம்மாவை நான் என்ன கேட்கிறேன்னா, போறாங்கன்னா முதலமைச்சராகவே இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, காரை மறிக்கிறாங்கன்னா என்னமா என்ன விஷயம் கேட்டுட்டு போவாங்க. அது வந்து அவரோட பண்பு. இவர் வந்து அதை வந்து கேட்கவே இல்லை, அதை வந்து மதிக்கவே இல்லை. அவங்க ஒரே ஒரு செய்தி தாமா, தலைவன் யாரை அறிவிக்கிறாரோ அவர்களை பின்தொடருங்கள். இதுதான் கட்சியினுடைய நோக்கம், கொள்கை. தலைவர் ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னு சொன்னா சும்மா அறிவிக்க மாட்டாரு. அவர் பின்னாடி நீங்க நடக்க முடியாது. உங்களுக்கு பதவி வேணும்னா வரும். உங்களுடைய போராட்டமும், உங்களுடைய கட்சிக்கான பணி, கட்சிக்கான வளர்ச்சிக்கான உதவி எல்லாமே நடக்கும் போது தானே உங்களுக்கு வரும். தலைவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அவர் பின்னாடி போய் வேலை செய்ய வேண்டியதானே. நம்மளுக்கு என்னைக்கா தலைவரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறவங்க என்ன செய்யணும்? தலைவர் அவர் அறிவிச்சிருக்காரு, நம்ம களப்பணி ஆற்றணும், அவரோட இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிற மனநிலை வராம காரம் மறிக்கிறதுனா என்ன மனநிலை? விளம்பரம், ஒரு விளம்பர தேடல். அங்கே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, போய் என்ன வேணாலும் போற, கார்ல குறுக்கிய விழு, கார் உன் மேல ஏறிச்சுன்னா செத்துப்போ, நாங்க பாத்துக்கிறோம், உன் வீட்டுக்கு எல்லாத்தையும் நாங்க நிதியா கொடுத்துக்கிறோம். ஏன் சொல்லியிருக்க கூடாது? சொல்லுங்க. இது எல்லாமே ஒரு அஜெண்டாவால் செய்யப்படுகிறது. திமுக கும்பல் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற மாபெரும் மக்கள் சக்தியை ஏதாவது கொண்டு போய் குழியில தள்ள. 41 உயிர்கள் செத்தது என்னென்ன? 17.25 கோடி செலவழிச்சு ஒரு தலைவனை இழிவுபடுத்துவதற்கு திமுக செலவழித்திருக்கிறது என்றால் 17.25 கோடி இங்க போராடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. 120 நாளா எங்களோட முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு சம்பளமா கொடுத்திருந்தா கூட அவன் சாப்பிட்டுருப்பான். ஒரு பணியாளர் செத்தே போயிட்டான். அதெல்லாம் செய்ய துப்பு இல்ல, அதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் நேற்று அந்த அம்மாவோட அஜிதா, அது இப்பதான் ஏதோ பேர் தெரியுது எல்லாருக்கும். இப்படி மறுச்சு அந்த பேர் வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த அம்மா உட்காந்து பேட்டி வேற கொடுக்குது. நான் என் தலைவன் வழியில் எதுக்கு இதை செஞ்சு, அப்புறம் என் தலைவன் வழியில் நான் என்றென்றைக்கும் நடப்பேன். நடக்க வேண்டியது அப்புறம் ஏன் வந்தா? இது திட்டமிட்டு திமுக கும்பல்களால் செய்யப்படுகிற சதி வேலைகள். எல்லாத்தையும் உடப்போம், எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்றீங்க. நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு என்னன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் தான் நாத்தாக்காவும் தாவேக்காவும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறார். பிள்ளைகள் திமுக மூத்த பையன் ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி? ஹச் ராஜாவை யாரு எம்எல்ஏ வாக்குனது? பதில் சொல்லுங்க. திமுக. அதை பேச மாட்டேங்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்ல உள்ளவர் தானே ஹச் ராஜா. அவரை மட்டும் சட்டமன்ற தாமரை வாழ்க, வாஜ்பாய் வாழ்க பேசுனீங்களா இல்லையா? அந்த நாராவாயில போய் பேசுங்க, கேளுங்க. அண்ணன் திருமாவளவன் இன்றும் புரியாமல் பேசுகிறார். யார் வந்து சங்கிகள், யார் சங்கிகள்? முதல்வர் வீட்டுக்குள்ளேயே சமஸ்கிருதம் ஒழிப்பதை போய் அண்ணன் திருமா கேட்கட்டும்ங்கிறேன். நான் ஒன்னும் சொல்லவா? சிதம்பரம் தொகுதியிலேயே சாதிய ஆணவ கொடுமைகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் திருமாவளவன் தொகுதியில.
அண்ணனை போய் அதை பார்க்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் எங்க கிள்ளையில வந்து சாதி வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சிதம்பரம் தொகுதிக்குள்ள. அண்மையில ஒரு பொண்ணு குழந்தையோட இருக்குது. அம்பேத்கர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அந்த குழந்தை பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தாய கணவர் கம்பி திருடிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கைது பண்ணி சிறை கொட்டையில் கொண்டு அந்த அம்மா சொல்றாங்க, என் பாலை நான் பீச்சி வெளியேற்றினேன். என்ன கொடுமை! குழந்தைக்கு கொடுக்குற பாலை பீச்சி வெளியில தள்ளுனேன், அவ்வளவு வலி வந்துச்சு எனக்குன்னு சொல்றாங்க. அதை போய் அண்ணன் திருமாவளவன் பார்க்க சொல்லுங்க. அங்கே இன்ஸ்பெக்டரே சாதி வெறி பிடிச்சவனா இருக்கிறான். சிதம்பரம் தொகுதியே சாதி வெறி பிடிச்சு போய் கிடக்கு. எனக்கு தெரியும், விருத்தாசலத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல, இன்னும் சொல்ல போனா நெய்வேலியை தாண்டி அந்த பக்கம், அது எந்த கிராமம்னு நான் மறந்துட்டேன். ஒரு முருகன் கோயில் ஒரு 10 கிலோ இருக்கு. நான் கண்கூடா பார்த்த சம்பவம். அங்க நாங்க ஒரு படப்பிடிப்புல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு 10 கிலோ ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அந்த கோயிலை போய் பார்க்க கும்பிட வராங்க. 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 2 செங்கக்கல்லை கொண்டாந்து வச்சு அந்த கோயில் சன்னதிக்கு நேர இப்படி வச்சு அதுக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி அங்கே நின்று சாமி கும்பிட்டு போட்டாங்க. ஏன் அவங்க அங்கே சாமி கும்பிடுறாங்க? இல்லை, அவங்க பறைய விடு. அதை போய் பார்க்க சொல்லுங்க அண்ணனை. அண்ணன் தொகுதியில் சாதிவெறி கோரத்தாண்டவம் நடக்கிறது. அண்ணன் பார்க்கணும். அதெல்லாம் ஆட்சியாளர்களை பார்த்து கேட்க சொல்லுங்க. எங்களை பார்த்து ஏன் கேட்கிறாரு அவரு? யார் சமாதானம்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், RSS பிஜேபி தலைவர்களோட எங்க தலைவர் போய் பேசினாங்களா? யாராவது தொண்டன் தொடர்புல இருக்கிறானா? யாராவது 2ஆம் கட்ட தலைவர் தொடர்புல இருக்கான்? ஆதாரத்தை இருந்தா வெளியிடுங்க பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம். யாரால சந்திக்கணும்? சந்திப்பது என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேல இருக்கிற அமைச்சர்களை சந்திப்பீங்க. இல்ல அதுக்காக நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் RSS ஆக மாறிவிட்டான்னு பேசிட முடியுமா? சொல்லுங்க. அண்ணன் இன்னும் தெளிவாக இருக்க வேணும். அண்ணன் வந்து பெரிய பெரிய ஆய்வாளர், மிகப்பெரிய அறிஞர், நான் ஏத்துக்கிறேன். இந்த இவ்வளவு பெரிய தகுதி அடைந்த தலைவர் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலின் போய் சொல்லுங்க, என் தொகுதியில சாதி வெறியாட்டம் தாண்டவம் ஆடுகிறது, எங்கே தலித் மக்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு போய் பேச சொல்லுங்க. எங்களை சீண்ட வேணாம். நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவனின் மகத்தான தத்துவத்தை உள்ள ஏந்திக்கிட்டு நிக்கிறோம். எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சமமாக. அதுக்காகத்தான் சமத்துவ கிறித்துவ விழாவை நரசிம்மவர்மன் ஆண்ட புண்ணிய தேசம் மாமல்லன் என்கிற பெயரை கொண்ட மாமல்லபுரத்தில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். 5 ஸ்டார் ஹோட்டல்லையா சார்? எங்க வேணாலும் நடத்துவோம். சமத்துவம் கிறிஸ்மஸ் சொல்றீங்க, 1500 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டு போயிருக்கீங்க. அப்புறம் இதுல என்ன சமத்துவம் இருக்கு? எல்லாரையும் சமமா வச்சு பாக்குறது எல்லா சமூகத்தையும் முதன்முறையா 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடின பெருமை தாவைக்காவை தான் சாரும். ஏத்துக்குங்க, வச்சுக்குங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுல என்ன பிரச்சனை? நீங்க மாட மாளிகையில் மாட கோபுரங்கள்ல நிகழ்ச்சி எல்லாம் நடத்தலாம், நாங்க நடத்தக்கூடாதா? சொல்லுங்க. நாங்கள் என்ன சளைத்தவர்களா? ஏழைகளையும் மாட மாளிகைக்கு அழைத்திருக்கிறோம். அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்ல நலிவடைந்த அந்த கிறிஸ்துவ குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டேன்னு சொன்னீங்க. அந்த 1500 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே நலிவடைந்த கஷ்டப்படுற குடும்பம். எவ்வளவு கொள்ளளவு இருக்கோ அவ்வளவுதான் கொண்டு வர முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிறிஸ்துவரையிலையும் அழைத்து கிறிஸ்துவ விழா நடத்த முடியாது. அதுக்கு ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணுங்க, எங்க தலைவரை நாங்க கூட்டிட்டு வரோம். இதே முதலமைச்சரும் பண்ணாரு. அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணலையே, ஒரு கூட்டம் மாதிரி கூட்டி எல்லாரையுமே வர வச்சு அவங்களுக்கான என்னென்ன சலுகைகள் செய்ய போறோம், நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்ற அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாரு. என்ன சொன்னாரு? தாவேகா தலைவர் செய்ய போறோம், பண்ண போறோம். இருங்க, செய்ய போறோம், பண்ண போறோம். 30 வருஷமா அந்த நாட்டை ஆட்டு இன்னமும் செய்ய போறீங்க, பண்ண போறோம் தான் பேசுவீங்க. ஒண்ணு, அது ஓட்டுக்காக நடந்த கிறிஸ்தவ கூட்டம். நாங்கள் மக்களுக்காக, திமுகவை வந்து நாங்க தாக்குறதுக்காக நடத்தின கிறிஸ்தவ கூட்டம்னு சொல்றீங்களா? ஏங்க அங்க அரசியல் பேசினாரா? ஆமா சார், அங்க அரசியல் தான். என்ன அரசியல் சொல்லுங்க. கதை சொல்றாரு. இல்ல கதை வந்து அரசியலா? இல்ல கதை வந்து அரசியலா? அத கதையை வச்சு அரசியல் இருங்க. எத்தேபுல இருக்கிற கான்செப்ட் எடுத்து பேசுறாரு. அது எப்படி அரசியலா இருக்கும்? நீ அரசியலா இருக்க உங்களுக்கே தெரியும் யாருன்னு அப்படின்னு மறைமுகமா. ஆமா, புரிஞ்சுக்கோங்க. நாங்க எந்த அரசியலையும் இங்க பேசல, யார் பேரையுமே நாங்க சொல்லலையே. நீங்க அப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க. எத்தேபுல இருக்கிற கதையை சொல்றாரு, நான் ஒரு கதையை சொல்லவா? நிறைய கதையை சொல்லியிருந்தாலும் ஓகே, அதை சொல்லிட்டு இந்த மன்னன் இதுல யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றப்ப அது மறைமுகமா தாக்குறது தானே. ஆமா, அது எத்தேபுல இருக்கிற மன்னன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் தப்பா எடுக்கிறீங்க? உறுத்துது இல்ல, உரைக்குது இல்ல, அடித்த கொள்ளையே வெளிக்கொண்டு வரப்போறாங்கன்னு பயம் இருக்குல்ல. பதறாதீங்க, கதறாதீங்க. காட்சி 2026 தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற மிகப்பெரிய கனவுகளோடு தமிழக வெற்றி கழகம் மிக தெளிவாக வெற்றி நடை போடுவதற்கு வெற்றி கழகம் தயாராக இருக்காங்க இல்லையா? நாங்க வந்து இந்த மாதிரி பண்றோம், கல்லறைகளுக்காக நாங்க வந்து ஒரு ஒதுக்கீடு வந்து பண்றோம், பணம் வந்து அது மாதிரி நிறைய ஒரு சலுகைகள். ஆமா, திருப்பி என்னை கோவப்படுத்தாதீங்க. 30 வருஷமா ஆண்டவங்க ஏன் கல்லறையை சரி பண்ணல? இப்ப வந்து சரி பண்ண போறோமா? திருப்பி கொள்ளையடிக்கிறதுக்கா?
நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பு இருக்கு. இப்ப இந்த கல்லறையை நம்ம வந்து இப்படி ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வரணும், அதுல பல கோடி கொள்ளையடிக்கலாம். அதுக்கு திட்டம் போடுறீங்க அப்படித்தானே? உடைத்தெறிவோம் யோசிச்சு எனக்கு என்னன்னா அது மாதிரியான அறிக்கைகள் இவர் ஏன் கொடுக்கல? நான் வந்து அப்படி ஒண்ணு நாங்க வந்து கொடுக்க வேண்டிய நாங்க செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும், அந்த செயலை எங்களை அடையாளப்படுத்தும், மக்கள்கிட்ட நாங்க செய்ய போறோம். நாங்க சொல்லிட்டு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரி சொல்லிட்டு மக்களுக்கு என்ன சார் புரிதல் இருக்கும்? எங்களுக்கு என்ன ஏங்க மக்கள் இருங்க, மக்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து நிக்கிறாங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஏன் கதறீங்கன்னு நான் கேட்கிறேன். இருங்க, வந்திருப்பாங்கல்ல, நம்ம தலைவர் நமக்கு என்ன செய்ய போறாரு ஆட்சிக்கு வந்ததும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அப்ப சொல்லி இருந்தா அவங்களுக்கு மன திருப்தியோட அவங்க வெளியே அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. மக்கள் வந்து தலைவர் என்ன பேசுவார் தெரிஞ்சுதான் வந்து நான் உட்கார்றாங்க. நீங்க 1500 பேர் உட்கார்றது பேசுறீங்க. நாளைக்கு இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சேலத்துல லட்சக்கணக்கில் கூட போனா அங்கேயும் பேசுவார். உங்களுக்கு பயம் வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, உதறீங்க, கதறீங்க. முதியோர் மாநாடு, அங்கே கிறிஸ்தவ மாநாடுன்னு போலி மாநாடு, எல்லாத்தையும் சொல்லி அங்க என்ன ஒரு கிறிஸ்தவ பாரு ரொம்ப மோசமா அசிங்கமா பேசி இருக்காரு. அவரெல்லாம் மக்களுக்கு போதவர்னா எங்களுக்கு மானம் கிட்டு நாங்க நிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம எங்க நம்மளை விட பெருசா பண்றாரோ அப்படின்ற போட்டி போட்டு பண்ற மாநாடுகள் தான் சொல்றீங்களா? இந்த கூட்டமா இருக்கட்டும், யாரு முதலமைச்சர் அவர்கள் பயத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப பாருங்க, அடுத்து இஸ்லாமிய மாநாடுன்னு ஒண்ணு உருவாக்கணும். நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே ஒரு தத்துவம் தான். அங்க போய் எங்க தலைவர் வந்து மதத்தை பத்தி பேசல, சாதியை பத்தி பேசல. புரியுதுங்களா? எத்தேபிள் இருக்கிற ஒரு கதையை சொன்னதுக்கே நீங்க கதறீங்களே, இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னாரே, அதுக்கும் யோசிச்சு பார்த்துக்கணும். நன்றி.